நீங்க யார் எங்களுக்கு பாடம் எடுக்க, நீங்க யார் எங்களுக்கு கடவுளை சொல்லி கொடுக்கன்னு கேக்குறாங்க சார். ஏங்க நான் உதாரணத்துக்கு கேக்குறேங்க, நீங்க வந்து ஆதரவுன்னு சொல்றாருங்க, ஆனா எத்தனை தடைகளுங்க, எத்தனை மாநாட்டுக்கு இது போடுற. இப்ப நான் கேக்குறேங்க எத்தனை சாதாரண எவ்வளவு மாநாட்டுகளுக்கு இது மாதிரி தடை இது போல தடைங்க. ஒரு பஸ்ல வரணும்னா 18ஆம் தேதிக்குள்ளே நீங்க வந்து இதை கொடுக்கணும். கோர்ட்ல பாருங்க 52 விதமான கண்டிஷனை போட்ட அரசாங்கத்துலங்க ஆன்மீக வழிபாட்டு முறைக்கு செக்ஷன் 32ல தான் ஜட்ஜி தெளிவா சொல்லியிருக்கிறாரு. உங்கள்ட்ட எந்த அனுமதி வாங்க வேண்டிய தேவையில்லை. செக்ஷன் 32 என்ன தெளிவா சொல்லியிருக்கிறாரு. நீங்க வந்து நீங்க கோயில் நிலங்களை வந்து லீஸ் கொடுக்கலாம், வந்து அதை எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்கலாம். அதே சமயத்துல நீங்க வழிபாட்டு முறைகளை அச்சாரம் செய்து கோட் பண்ண கூடாது தெளிவா சொல்லியிருக்குது. நீங்க அங்க நீங்க போராட்ட ஆதார் கேக்குறீங்க, அந்த வேண்டரையோட ஆர்சிபுக்கு கேக்குறீங்க, அதை கேக்குறீங்க. உன் நோக்கம் என்ன? 18ஆம் தேதி முன்னாடியே வரணுமா? 22வது மாநாடு அப்படி ஏதாவது மாநாடுக்கு இது வரை நடத்திருக்கீங்களா? நோக்கம் என்ன உங்களுக்கு? அக உண்டு புறம் உண்டு, மாநாடு நடத்தக்கூடாது. நோக்கம் என்ன? எங்களுக்கு மாநாட்டை தடுத்து நிறுத்துவதற்கு நோக்கம் அல்ல, அவர்களுடைய நோக்கம் தவறாக இருக்கின்றது என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும்ங்கிறத நாங்கள் தெளிவாக்க விரும்புறோம். அவருடைய நோக்கம் என்ன அதை தெளிவுபடுத்த அவர்கள் தயாரா? நடத்துகின்றவர்கள் யார்? நான் என்ன கேட்கிறேன்னா, நீங்க இத்தனை நடத்துறவங்க தான் பிரச்சனையா? ஆமா, யார் எடுத்து நடத்துறாங்கிறது இல்ல யார் கையில அந்த பொருள் இருக்குங்கிறதா. இப்ப உதாரணத்துக்கு வச்சுக்கோங்களேன், ஒரு தேங்காயை உடைக்கிறவங்க கையில கொடுவாள், ஒரு உதாரணம் சொல்றேன், தேங்காயை உடைக்கிறவங்க கையில கொடுவாள் இருந்துன்னா தப்பு இல்ல, தேங்காயை உடைக்கிறாங்கன்னு சொல்லலாம். நீங்க வந்து சும்மா ஒருத்தனை மிரட்டுறவங்க கையில கொடுவாள் இருந்துச்சுன்னா அதை பயத்துல தானே பார்க்க வேண்டிய கட்டாயம் வருது. உதாரணத்துக்காக சொல்லுகிறேன், வேற எந்த விதத்தில் அவர் வருத்தப்பட்டார்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. நீங்க அவர்களுடைய நோக்கம் தவறாக இருக்கிறது. வடநாட்டில் நீங்கள் ராமர் கோயிலை வைத்து செய்த அரசியல், மத கலவரத்தை உண்டாக்கிய அரசியல். நான் பட்டியலிட்டு சொல்லுகிறேன், யூபியில இவர்கள் எத்தனை கலவரங்களை உருவாக்கி ஆட்சிக்கு வந்தார்கள், எவ்வளவு பிரிவினையை உருவாக்கினார்கள், எத்தனை உயிர்களை பலி கொடுத்தார்கள். பட்டியலை நான் கடந்த முறை பேசுவோம். திரு டிடிஎஸ் ரவிச்சந்திரன் அவர்கள். திரு ரவிச்சந்திரன், மதத்தை வச்சு அரசியல் ரீதியாக அடைக்கலம் தேடிக்கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு இந்த மாநாட்டை விமர்சித்திருக்கிறார் திமுக எம்பி கனிமொழி அவர்கள். விமர்சிச்சுட்டு போட்டோம், அதில் ஒன்றும் தப்பு இல்லை. மத எதிர்ப்பை வச்சுக்கிட்டு தானே இவங்க வந்து, அதுவும் இந்து மத எதிர்ப்பை வைத்துக்கொண்டு போலி நாஸ்திகம் பேசிக்கொண்டு தானே இவங்க அரசியல் நடத்துறாங்க. அதனால இவங்க கிட்ட எதுக்கு நாம போய் அனுமதி கேட்கணும்? முருகர் மாநாடு நடத்துவதற்கு காவல்துறையிடம் அனுமதி கேட்கலாம், திமுகவிடம் அது எதுக்காக வந்து கேட்கணுங்கிறது எனக்கு முதல்ல புரியல. ரெண்டாவது, எனக்கு ஒன்னே ஒன்று சொல்லுங்க, திமுகவிலிருந்து முருகருங்கிறவர் ஒரு கடவுள் தாங்க, அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லைங்க. அவர் வந்து ஒரு அமானுஷ்ய சக்தி இல்லைங்க, அவர் வந்து ஒரு பிம்பம் இல்லைங்க, அவர் வந்து ஒரு பொம்மை இல்லைங்க, அவர் வந்து கடவுள் தாங்கன்னு சொல்லிட்டா வேலை முடிஞ்சிருச்சு. அது முதல்ல முருகர் யார் அப்படிங்கறத அவங்க முதல்ல முடிவு பண்ணிடட்டும். அது அவங்க பிரச்சனை, முடிவு பண்ணாலும் முடிவு பண்ணாட்டியும் அது அவங்க பிரச்சனை. விநாயகர் சதுர்த்தியை தொடர்ந்து தடைப்பட்டு கொண்டு வந்துட்டு இருக்கிறதுங்கிறது வந்து தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறதா இல்லையா? பாலகங்காதர திலகர் தொடங்கி விநாயகர் சதுர்த்தி பிரிட்டிஷ்காரனுக்கு எதிராக நடந்ததாக கருத்து சொல்லப்பட்டாலும் விநாயகரை கொண்டு வரதுக்காக நடந்து கொண்டிருந்தது. இந்தியா பூரா நடக்கிறது, தமிழ்நாட்டில் மட்டும் அதை ஒரு பிரச்சனையாக இவங்க மாத்துறாங்க அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கு அவருடைய தம்பி முருகரை கொண்டு வர்றோம். இந்த விஷம் கதையெல்லாம் போய் வேற எங்கேயாவது முட்டுசந்து மீட்டிங்ல தான் நானும் நீங்களும் பேசலாமே ஒழிய, விஷம் என்பதை அறிந்துவிட்டு எடுத்துக்கொண்டு தனதாக்கி கொண்ட சிவனுடைய மகன் முருகன்கிறது எங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ இந்த விஷயத்தெல்லாம் நாங்கள் விஷமத்தனமாகவே ஈஸியாக முடிச்சுட்டு போயிட்டே இருப்போம். ராமருக்கும் முருகருக்கும் தொடர்பே இல்லைங்க அப்படிங்கிறாங்க. நாங்கள் எங்கங்க ராமருடைய ஒரே பக்தர்னு என்னைக்குங்க சொன்னோம்? ராமருடைய பிறந்த இடத்தை அகற்றுவதற்கான வேலையை முகலாயர் செய்தான். அந்த இடத்தில் திருப்ப ராம வரணும்னு சொன்னமே ஒழிய, எங்களுக்கு ஜெகநாதர் இருக்கார், சோமநாதர் இருக்கார், காளிமாதா இருக்காங்க, எத்தனையோ கடவுள்களை வந்து அந்தந்த இடத்தில் அந்தந்த வைப்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த. திருமாவளவன் கூட கேட்டாரு, ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு கடவுள் எடுத்துட்டு அங்க ஒரு அரசியலை பண்றதா பாஜகவுடைய வேலை. இப்ப தமிழ்நாட்டில் முருகன் எடுத்து, ஐயோ மாநிலம்னு சுருக்கிறாதீங்க கார்கே, மாநிலம்னு சுருக்கிறாதீங்க. ஒவ்வொரு குலத்துக்கும் ஒரு தெய்வம் உண்டு, எங்களுக்கு ஒவ்வொரு குலத்துக்கும் ஒரு தெய்வம் உண்டு. மாநிலம் சுருக்கிறாதீங்க. பெரிய அகண்ட பாரதத்தில் இருந்து வருகின்ற ஒரு விஷயங்கள் இதெல்லாம். எல்லாருக்கும் ஆனா பாஜக எடுப்பதனுடைய நோக்கத்தை விமர்சிக்கிறாங்க. இங்க பாருங்க, நாங்க எதுக்கு ஒன்றை எடுக்கிறோம் அப்படின்னு கேட்டால் நேரடியாக அதுக்கு நான் பதில் சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் உங்களுக்கு நான் சொல்லணும். இந்த
கோழி வெட்டுவது, சேவல் வெட்டுவது, அசைவம் சாப்பிடுவது, சைவம் சாப்பிடுவதுங்கிறதுலாம் பிஜேபி வார்த்தைகளை தொடங்கியதே இல்லை. இவங்களுக்கு பிரச்சனை பிராமண எதிர்ப்பு, அதனால தான் காலை சிற்றுண்டிங்கிறத ஆல்ரெடி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க இஸ்கான்ல. தேவையில்லாம அதுல சைவம் அசைவம் பிரச்சனையை கொண்டு வந்து இப்ப அரசுக்கு செலவு செய்து நல்லது செய்து கொண்டிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கட்டும். கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா, இப்ப வேளாங்கண்ணி மாதா ஊர்வலம் ஒண்ணு நடக்குதுன்னு சொன்னா அவங்க திடீர்னு அதை புதுப்பிக்கிறாங்கன்னு அர்த்தமா? கிடையாது. ஒரு கடவுளை கொண்டாடுவது என்பது அந்த ஆஸ்திகர்களுடைய, அந்த பக்தர்களுடைய, அந்த ஊரை சார்ந்த குலதெய்வமாக எடுத்துக்கொள்ள உரிமை. அதுல நீங்க எங்க வந்தீங்க? 120 வருடங்களில் பிறகு நீதி கட்சியில், திமுகவில், திகாவில் இல்லாத ஒரு வரலாற்றில் கையில ஒரு கொடி, அதுல கையில ஒரு குச்சி, அதுல ஒரு மூவர்ண கொடியோட நீங்க நின்றீங்க பாருங்க. அங்கதான் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமே வந்தது. 120 வருடங்கள் அது நடந்ததே இல்லை, யாரும் பிடித்ததே இல்லை. எங்களுக்கு நீங்க பிடிச்சிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். ஆனால் நாங்கள் இந்து கடவுள்களை, எல்லா கடவுள்களையும், ஆஸ்திகம் பேசுகின்ற எல்லாத்தையும் நாம கொண்டாடி இருக்கோம். இந்த மாநாடு எதுக்காக நடத்தப்படுகிறதுங்கிறது இந்து முன்னணி சொல்லட்டும், அல்லது அதை சார்ந்த இப்ப ஆர்எஸ்எஸ் சார்ந்தவர்கள் அதில் இணைந்திருக்காங்க, பிஜேபியை சார்ந்தவர்கள் இணைந்திருக்காங்க, முருக பக்தர்கள் எல்லாம் இணைந்திருக்காங்கிறதெல்லாம் அவங்க எல்லாத்துக்கும் ஒரு காரணம் சொல்லட்டும். எனக்கு தெரிந்த ஒரு காரணம் இருக்கிறது. அது என்னன்னு சொன்னா, இந்தியா, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும், ஒரு தமிழ்நாடுன்னு இல்லை, இந்தியாவிலேயே கூட ஒரு 35% இந்துக்கள் நாடு என்ன ஆனாலும் பரவாயில்ல, ராம ஆண்டாலும் பரவாயில்ல, ராவண ஆண்டாலும் பரவாயில்ல, என் புள்ள நல்லா இருந்தா போறோம், காது குத்தினா போறோம், இது பண்ணா போறோம், அதாவது வளகாப்பு பண்ணா போறோம்னு ஒரு வாழ்க்கையை வாடுறாங்க. அவங்களுக்கு இல்லைங்க, நம்மளுடைய பாரம்பரியம் இது, நம்மளுடைய கலாச்சாரம் இது அப்படின்னு சொல்லுகின்ற விதமாகத்தான் நாம எந்த ஒரு விஷயத்தையும், பக்தி எதற்காக பரப்பப்படுகிறதுன்னா ரெண்டு காரணத்துக்காக. கடந்த வருஷம் பழனியில ஒரு மாநாடு நடக்குது, இந்த வருஷம் நீங்க நடத்துறீங்க அப்படின்னா, நீங்க நடத்துறீங்க எப்ப வேணா நடத்திருக்கலாம்ல, அதை ஃபாலோ பண்ணி நடத்துறீங்களா? இல்லையா? அதுக்கு முன்னாடியே வேல் யாத்திரை நடத்தினோம். அதுக்கு முன்னாடி எத்தனையோ வருடங்களாக ஊர்வலங்களை நடத்தி கொண்டுதான் இருக்கோம், பூஜைகளை நடத்தி கொண்டுதான் இருக்கோம். திமுக இப்ப என்ன சொல்லுதுன்னா, ஐயோ குடமுழுக்கையே நாங்க தான் நடத்துறோம் அப்படிங்குது. எனக்கு தெரிஞ்ச சத்தியமா இல்ல. அந்தந்த கோவிலில் இருக்கக்கூடிய வருமானத்தை வைத்துக்கொண்டு, அந்தந்த கோவிலில் இருக்கக்கூடிய பாரம்பரியத்தை வைத்துக்கொண்டு, அந்த நாளில், அந்த நட்சத்திரத்தில் அவங்க குடமுழுக்கு விழா நடத்துறாங்க. அனுமதி கொடுக்கின்ற ஒரு வேலையை மட்டும் தான் இந்த துறை அறநிலையத்துறை செய்கின்றதே தவிர, அந்த குடமுழுக்கு மாநாட்டுக்கு இவங்க பணம் சொல்லிட்டு இருந்தீங்கல்ல, அவங்க தான் 3000 கோயில்களுக்கு நாங்க நடத்திருக்கோன்றாங்க. அந்த துறை ஒண்ணுமே செய்யலன்னு நீங்க அதை அவங்க சாதனையா சொல்றாங்க, 3000 கோயில்னு. இன்னைக்கும் சொல்றேங்க, 3000 கோவில்களில் இல்ல, 30,000 கோவில்களில் நடந்தாலும் அந்தந்த கோவில் அந்தந்த வருமானத்தில் அது நடத்த வேண்டிய நாளில் நடத்தி கொண்டுதான் இருக்கு. உங்களுடைய வேலை வெறும் கையெழுத்து போடுற வேலை மட்டும்தான். அதோட நீங்க நிறுத்திக்கோங்க. நீங்க ஒன்னும் பணம் கொடுக்கல. அறநிலையத்துறையிலிருந்து பணம் கொடுத்து குடமுழுக்கு விழா நடந்ததாக எந்த கோவிலையா சொல்லுங்க. ஐயா, அறநிலையத்துறையிலிருந்து 10 லட்சம் ரூபாய் கொடுத்து இந்த குடமுழுக்கு விழா நடத்தினாங்கன்னு சொல்லுங்க. நான் ஒத்துக்கிறேன். ஆமாங்க, திமுக அரசு 10 லட்சம் ரூபாய் கொடுத்து அந்த குடமுழுக்கு விழாவை நடத்துதுன்னு சொல்றேன். அதுவாக நடக்கின்ற ஒரு விஷயத்தில் நீங்க நான் தான் கொடுத்தேன்னு சொல்லிக்கிறதா இருந்தா சொல்லிக்கோங்க, தப்பே கிடையாது. ஆன்மீக விஷயமாக யார் வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் பகிர்ந்து கொள்ளலாம், தப்பே கிடையாது. இப்ப கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா, 35% இந்துக்கள் எந்த ஒரு கவலையும் இல்லாமல், பொறுப்பும் இல்லாமல், எந்த ஒரு அக்கறையும் இல்லாமல், இந்த நாட்டை பற்றிய கவலை இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்காங்கன்னு சொன்னா, அவர்களுக்கு ஐயா இந்த மாதிரி பாரம்பரியம் இப்படித்தான் நடக்கும், இதுதாங்க ஐயா அறுபடை வீடு, நீ கன்ஃபியூஸ் ஆயிக்காத, இங்க இருக்கிறவங்களை பேச்செல்லாம் கேட்டு போலி நாஸ்திகர் பேச்ச கேட்டு கன்ஃபியூஸ் ஆயிக்காத, கல்யாண மந்திரத்துல எல்லாம் ஆபாசம் இருக்குன்னு அவங்க சொன்னாங்கன்னா நீ குழம்பிடாத, அவங்களுக்கு பத்திக்கும் அதிபத்திக்கும் வித்தியாசம் தெரியாம அவங்க சொல்லத்தான் செய்வாங்க அப்படின்னு எடுத்து சொல்ல வேண்டிய கட்டாயம் இந்து முன்னணிக்கு இருக்கிறது. இந்து முன்னணிக்கு இல்லாம வேற யாருக்கு வர முடியும்ங்கிறத நீங்க புரிஞ்சுக்கோங்க. இந்து முன்னணியும் ஒரு அரசியல் கட்சி தான். ஆனால் கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா, யார் எந்த மாநாட்டை நடத்த வேண்டும் நீங்க தான் முடிவு பண்ணுவீங்கன்னா எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. செம்மொழி மாநாடு நடத்தினீங்களே, அப்ப உலக அளவில் இருக்கக்கூடிய தமிழர் மாநாடுகளில் கலந்து கொள்ளக்கூடியவர்கள் அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்தார்களா இல்லையா? அதற்கு எல்லாரும் வந்தாங்களா? தமிழர் மாநாடு நீங்க நடத்திருக்கீங்களே, அதுக்கு முன்னாடி உலக தமிழ் மாநாடு நடத்திருக்கீங்களே, செம்மொழி மாநாடுக்கு எதிர்ப்பு வரலையா? நீங்களே செம்மொழிக்கு மாநாடு நடத்தும் போது என்னுடைய ஐயன், என்னுடைய முருகன், அவனுக்கு நான் நடத்துறதை பத்தி உங்களுக்கு என்ன பிரச்சனை? கேட்போம்.